தமிழ்நாட்டில் கடைசி நாள், அதாவது காசு இல்லையா ஜிபே நம்பர் கேட்டவர் மாலை கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க இந்த இடத்துல. நாகதாளி சொத்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாத சத்தே இல்லை. பிலாப்பழம் இல்லைண்ணா ஜாழ்ப்பாணம் இங்கே வெண்ட மண்டே பார் வடியா பார் வெண்ட மண்டே வர போகிறோம் எப்படி எங்களை சிவாண்ணா எடுக்கிறார். சிவாண்ணா அம்மா கேட்டு கொண்டு இருந்தவா பிலாப்பழம் வேணும் ஆக்கிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. வணக்கம் ரவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ நிற்கிற இடம் சரியாக இன்றைக்கு எங்கள்ட தமிழ்நாட்டில் கடைசி நாள். அதாவது நாங்கள் இப்போ சரியாக எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாகப்பட்டினத்தில் இப்போ நாங்கள் மது ஒரே அடம் பிடிச்சி கொண்டிருக்கிறான். மாதுளம்பழம்னு சொல்லி என்றால் நாங்கள் விலை உடையாம். எனக்கு இந்த மாதுளம்பழம்னு சொல்லியிருக்கிற என்ன ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால், நான் 4ஆம் வகுப்பு படிக்கல, அதாவது சரியாக 8-9 வயசு இருக்கல. நாங்கள் மாதுளம்பழம் ஒரு 10 மாதுளம்பழம் கொண்டு வந்தாங்க. அதில் 8 மாதுளம்பழத்தை பறித்து போட்டாங்க. 8-9 மாதுளம்பழத்தை பறித்து பேருந்து 1-2 மாதுளம்பழம் வீட்டை கொண்டு வந்தாங்க. வீட்டை கொண்டு வந்து அந்த மாதுளம்பழம் இதை சாப்பிட்டுட்டு பேருந்து ஒரு சில விதைகளை நாங்கள் கீழே போட்ட டைமில் ஒரு மாதுளை மரம் முளைச்சி வந்து கிட்டத்தட்ட 7-8 பேருத்தவங்க இதே சின்ன சைஸ்லேயே இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து ஒரு மாதுளங்காய் பிள்ளைங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த மாதுளம் மரத்துக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் இதில் ஒரு நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே போய் நாங்கள் பழங்கள் வாங்குவோம். வந்தோடனே பழக்கடை தான் முன்னூறு கூட இருக்குது. வந்தோடனே பழக்கடை தான் இருக்குது. ஏதோ ஒரு குட்டி மார்க்கெட் உண்டு, சந்தை இல்லை ஒரு குட்டி மார்க்கெட். சந்தை என்றால் இது பழங்கள் மீன்கள் அப்படின்னு இல்லை, எல்லாமே இருக்குது. அதில் சுற்றி வர பார்த்தா தெரியும். இந்த இதில் பிலாப்பழம் இருக்குது அந்த பக்கம். இதில் வேறங்க இதில் பழக்கடை இருக்குது வேறங்க. இதில் எல்லா பழங்களுமே இருக்குது. மாதுளம்பழம், மற்றது கொய்யாப்பழம், மற்றது தோடம்பழம், பாலப்பழம் அனைத்துமே இருக்குது. இதில் வேறங்க அப்படி சுற்றி வர காட்டுறேன். இதில் பிலாப்பழம் இருக்குது. அண்ணாட்ட போய் கேட்டுவோம். பிலாப்பழம் பண்ணுவோம் சாப்பிட போறீங்க? கேள்வி எவ்வளோ வேண்டு? பிலாப்பழம் எவ்வளோ வேண்ணே? 1 கிலோ 50 ரூபா என்ன? அரை ஆஃப் சீசனா? ஆன் சீசனா? சீசனா இப்போ சீசன் டைமும் எங்களுக்கு ஒரு 1 கிலோ தாங்க சாப்பிட்றதுக்கு. இதில் பேருங்கோ சோழபாண்டியனா பேரை பார்த்தீங்கன்னா? சோழபாண்டியன், சோழன் பாண்டியன் 2 பேர். அதாவது தாத்தா வச்ச பேர். அதாவது 2 முக்கியமான ஆட்கள், சோழன் பாண்டியன். அந்த தாத்தா வச்ச பேர் அம்மைக்கு நல்ல பேர், சோழ பாண்டியன். பாருங்க என்ன மாதிரி அந்த பிலாப்பழத்தை அம்மா கேட்டு கொண்டு இருந்தவா பிலாப்பழம் வேணும்னு சொல்லி கடைசியில் பிலாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் வாங்கி சாப்பிட போகிறோம். இதில் பாருங்க 1 கிலோக்கு விழா வருது 50 ரூபா. இதில் தாங்கண்ணா எப்படி தாங்கண்ணா சாப்பிடுவோம். ஒரு கோலண்டு வரது காய்ச்சிட்டு வரங்க கடற்கண்டு. எங்களை சிவாண்ணா எடுக்கிறார். சிவாண்ணா வீடியோ ரெக்கார்ட் நாங்க ரெடி ஆகிறோம் வாரத்துக்கு. வர போறோம் எப்படி இங்க வெண்ட மண்டே பார் வடியா பார் வெண்ட மண்டே. இப்பதான் மடிவா தெரியும் வானவிலாவா? சரி ஓகே, நாங்கள் பிலாப்பழம் சாப்பிட போனோம். இந்தியா பிலாப்பழம் வேணுமா? போறோங்க பிலாப்பழத்தை சாப்பிட போறோம் பாரன். சரி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, அப்போ என்ன வேறு இப்போ நீங்கள் ஃபுல்லாக பிலாப்பழம் தானோ? இல்லை நாங்கள் ஃபுல்லாக பிலாப்பழம் தான் அன்சீசன் வரைக்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் ஸ்வீட் கார்ன் இதே இடத்துல இருக்குங்க கடை. இந்த மார்க்கெட்டுக்கு என்ன பேர் என்ன? பிக் பஸார். நாகப்பட்டினம் பிக் பஸார். இதில் என்னென்ன கடைகள் இருக்குது? இப்போ நம்மள வந்த உடனே பல கடை இருந்துச்சு. இது மாதிரி எங்கால டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் இருக்கு. ஹோட்டல்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குதா? சரி. அப்போ இதில் என்ன சத்தம் இருக்குது சொல்லுங்க. அப்போ நீங்கள் இது வந்து மலச்சிக்கலுக்கு மலச்சிக்கலுக்கு நல்ல வேணும். நாங்கள் இதுக்கு முண்டை சாப்பிடுவோம். வீட்டில் இப்போ பழுக்கிறதுனால வந்து இதுக்கு மருந்தா கொடுக்க தேவையில்லை. நோ கெமிக்கல், ஒன்லி நேச்சுரல் ஃபுட். இந்த கீட்லேயே வளர்க்குறதால என்ன? ஆமாம். இந்த பாருங்கோ, இந்த கொட்டையை நீ சாப்பிட்றியா? கொட்டையை விட்டு போட்டாக்கா முளைக்கும். எங்கள் ஊரில் கணக்கு பிலாப்பழம் இருக்குது. எங்கே இதில் போட்டுட்டா பிலாப்பழம்? இல்லைண்ணா ஜாழ்ப்பாணம். இது எங்கே போடுறது? வணக்கம், நன்றி.
எங்கே இந்த கொட்டையை போடுறது? கொட்டையை வந்து அப்படியே டஸ்ட்பினில் ஆ சரி ஓகேண்ணா. கப்பலில் வந்தீங்களோ? ஓமா கப்பலில் வந்தீங்களோ? ம். இது ஃபஸ்ட்டு இப்போ தான் கப்பல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 இயர் 2023 லான்ச் பண்ணவங்க. இப்போ எந்த கனகாலம் மூட விட்டது? அதுக்கு முன்னாடி அந்த கப்பல் போக்குவரத்துலாம் இல்லை, கிடையாது. அதுக்கு முதலான்னு சொன்னால் சுமார் பல வருடங்களுக்கு முதல், ஆமாம், இல்லை 30-40 வருடங்களுக்கு முதல் இருந்தது. இப்போ இருந்தது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. உண்மைக்குமாண்ணா, உண்மைக்கும். உங்களோட முகம் யூடியூப்பில் பேரும் பாருங்க, தமிழ் ப்ரோசன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், பார்க்கலாம் நீங்கள். சொல்லி எடுத்து வச்சுட்டேன் நான் ஆ பண்ணுறதுக்காக. ஆ ஆ இவங்கெல்லாம் வந்தது கிடையாது. வரையிலையா? பக்கத்துலானே கப்பல் வந்தது கிடையாது. போகிறதுக்கு இந்தியன் இங்கத்தை காசு 6000 மீஎன்ஆர். மில்லியன் 6000 ரூபாய். எனக்கு பாஸ்போர்ட்லாம் கிடையாது. பாஸ்போர்ட் எடுக்கலாம் தானே? இங்கே சென்னைக்கா போகணும் பாஸ்போர்ட் எடுக்க, இல்லை இங்கே எடுக்கலாமா? இல்லை, எனக்கு இந்த பாஸ்போர்ட் இங்கே இருக்கும். ஆ சென்னைக்கு தான் போகணும். சென்னை தான், திருச்சி. திருச்சிக்கு போகணும். ஓகே ஓகே, பக்கத்தில் திருச்சி தானே இருக்குது. இந்தாங்க, இந்த சேனலுக்கு உங்களுக்கு இன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுறதா? ஓகே, இன்னும் தெரியும் பாருங்க நோட்டிஃபிகேஷன். ஆ ஓகே, 1 மணி தான் இருக்குது. போட்டு 400 இருக்கு. ஓகே, 1 கிலோன்னு வாங்கணும். ஒரு மெக்கானிக் தான். ஆனால் அமௌண்ட் அதிகம் கொடுத்துவாங்க. 800 வாங்கினேன். சரி சரி சரி, 400 கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பா. என்னது இது? பர்னரா? பர்னர், பித்தளை பர்னர். சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். சரிங்க, நான் போயிட்டு வரேங்கண்ணா. ஓகே, சோழ பாண்டியன். ஓ ஓ நைட்டி ஏதாவது வேணுமா? நைட்டி வேணும்னு சொன்னால் இங்கே நைட்டி கிடைக்கும். நைட்டி இருக்குது, அப்படியே நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் இருக்குது. இந்த முந்தி வாங்கின பயத்தில் வாங்க பயமாக இருக்கடா, அப்போ அந்த பறிச்ச பயத்தில் ஏர்போர்ட்டில். ம் சரி, வாங்க வாங்க. இப்போ என்னென்ன வாங்க போகிறா? வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகிறா நீ பழங்கள்? மாதுளம்பழம் இருக்குது. இந்த பழத்தின் விலை என்னட்டு போவோம் என்ன? ஆனால் இது புளிக்கும் வேணடா அந்த பழம். என்ன சிலது இனிக்குமா என்னென்னு சொல்ல தெரியல. ஆனால் மாதுளம்பழம் எவ்வளோ அண்ணா? மாதுளம்பழம் எவ்வளவு? 280 கிலோவா? 1 கிலோ 280 வாங்க போறியா? வாங்க வாங்க, சாப்பிட்டு வாங்க போறியா? நான் வாங்குவோம், வாங்கி போடுவோம். சின்னது 100, பெருசு 120 கிலோ. என்ன ஒரு பழம் முதல்ல யோசனை விலைக்கு இதுதான் கடன் விலை வைக்கிறது. அந்த மாதுளம்பழம் 1 கிலோ பார்த்து ஆ என்ன பார்த்து போட சொல்லட்டா கிலோவை? ஆனால் 1 கிலோ நல்லதாக பார்த்து போடுங்க அண்ணா மாதுளம்பழம். இந்த பேரங்க இதில் என்னென்ன பழம் இருக்குன்னு சொன்னால் ரம்புட்டான் இப்போ சீசன் டைம். மற்றது கொய்யாக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடம்பழம் இருக்குது, ஒரேஞ்சு இருக்குது. இந்த அதில் சின்ன அந்த சோத்த கொய்யா நினைக்கிறேன், இது சின்ன கொய்யா இருக்குது. மாதுளம்பழத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமாக இருக்குது. ஒன்று பெரிய மாதுளம்பழம், ஒன்று குட்டி மாதுளம்பழம். என்னென்னு சொல்லி சரி அழகின மாதுளம்பழம் தெரியல. மற்றது தோடம்பழம், இந்த நாரத்தங்காய் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் இல்லை மதுசன் வீட்டுக்கு மாதுளம்பழம் பண்ணுறார். அதே மாதிரி நானும் தான் வாங்க போகிறேன். வாங்கி எனக்கும் ஒரு 1 கிலோ போடுங்க அண்ணா. இங்கே அதில் முந்திரி பழம் இருக்குது. அதே மாதிரி இங்கே அந்த வாழைப்பழத்தை பாருங்க. அந்த சுவத்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாத சத்தே இல்லை. அவ்வளோத்துக்கு சத்தான பழம் தான் இந்த சுவத்த வாழைப்பழம். சரியான சத்து உண்மைக்கும். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டெய்லி ஒவ்வொரு நாளும் இப்படி சுவத்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல சத்தாக வரலாம். அதுக்காண்டி கண்ட சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு என்ன மாதிரி சுவத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சத்தாக வரையில்லாது, அதாவது நல்ல பிளமை வரையில்லாது, எல்லாம் நீட்டாக இருக்கணும். வாழைப்பழத்தை அப்படி சுவத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல சாப்பாடாக சாப்பிடணும். இந்த பழத்தை பார்க்க இது 160 ரூபாயாம். பார்க்க சோர்ந்து போயிருக்கு, சரியான வெயில் தானே. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதுளம் விதையெல்லாம் சரியான நல்ல சோத்த கலரில் இருக்கும். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழம் இருக்குது. ஆனால் இந்த பேரிச்சம்பழம் எவ்வளோண்ணா? இதில் 2 தாங்க பேரிச்சம்பழம். அம்மா கேட்டிருந்தா பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ அதை வாங்குவோம். 100 ரூபாயா? ம். அந்த பாக்ஸ் எவ்வளோ? அந்த பாக்ஸு அந்த பெரிச்சம்பளம் பாக்ஸ் 140. அது கொஞ்சம் கூட கிடக்கா? பிளாக்கா? அதுலேயே மட்டும் தாங்க. சரி ஓகே, நாங்கள் இப்போ தேவையான ஓரளவுக்கு பழங்கள் பர்ச்சேஸ் வாங்கிட்டோம். இந்த பர்ச்சேஸ் உடுப்பு கடை வச்சதால பர்ச்சேஸ் இங்கிலீஷில் வந்து இருக்குது. என்ன முந்திரிய பழமா?
அது அங்கேயும் வாங்கலாம்டாப்பா மலிவில்லையா அங்கே போகிறதுக்கு விலை காஞ்சி ஓடும் சரி ஓகே நாங்கள் இதை வாங்கிட்டு வரோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக இருக்கிறாருங்க. இதுக்கு பேர் ப்ளம்ஸ். இது என்ன இனிக்குமா புளிக்குமா? ப்ளம்ஸ் ஒன்றெவ்வளவு கிலோவா? இது ஒன்று சாப்பிட்டு பார்க்கட்டா எவ்வளோ? இந்த சின்ன நான் பார்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நான். இந்த பாருங்கோ இதை ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கட்டும் சொல்லி. ப்ளம்ஸா ஜிபே வேலை தானே? அண்ணா ஜிபே எங்களுக்கு அனுப்பலாம். நாங்கள் இந்த நாடு நம்பர் சொன்னா அனுப்பிடுவோம். நாங்கள் இந்த நாடில் என்ன ஜிபே எங்கள்கிட்ட இல்லை. கேரளாவா? இல்லை ஜிபே வேலையாது எங்களுக்கு. பன்னெண்டு மணி ஆகுது. வந்து தலை மேலும் சீஸ் எடுத்தான் ஒழிக்குது புளிக்குது புளிக்குது நல்லா இருக்கலாம். சாதவான இனிப்பு சாதவான புளிப்பு நல்லா இருந்தது. மற்ற இலங்கையிலிருந்தான் இந்த இது கேரளா ரம்புட்டான். இலங்கையிலேருந்து ரம்புட்டான் கொண்டு வர வேணுமாம். ரம்புட்டானை கொண்டு வந்துட்டு இங்கே மாதுளம்பழம் மங்குஸ்தான் இல்லை மாதுளம்பழம் எடுத்துகிட்டு போவேணுமாம். இங்கே நீங்கள் எவ்வளோ 1 கிலோ இது விற்கிறீங்க? 1 கிலோ 400 அப்பா அங்கே 8 பழம் 100 ரூபாயா? 8 பழம் 100 ரூபா. 100 ரூபான்னு சொன்னால் இங்கே வருவது 30 ரூபா. 30 ரூபா. ஓ இங்கே விலை கூட. எங்கே உற்பத்தி கூடவே இருக்கும் அங்கே விலை குறைவாக இருக்கும். இதில் ஒரு அண்ணன் வந்தவர் அவர்கிட்ட என்னென்னு சொன்னால் காசு இல்லையா ஜிபே நம்பர் கேட்டவர் 100 ரூபா கேட்டவர். நாங்கள் தெரியும் தானே விளையாட்டு காட்டினோன்னு சொல்லி கொடுக்கல. இதில் இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேடிஎம் மற்றது ஜிபே அந்த மாதிரி தான் கூடுதலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக அதாவது என்னென்னு சொல்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் தொழில்நுட்பம் மாறிட்டுது ஃபுல்லாக. நாங்கள் கூடுதலாக காசை கொடுத்து வாங்குகிற இடத்துல காட்டை கொடுத்து வெட்ட இடத்துல இங்கே இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணால் போதும். இப்படி ஸ்கேன் பண்ணால் போதும். என்ன வாங்க போகிற? இங்கே இங்கே அண்ணன் வெட்டுற வேறுங்க ட்ராகன் ஃப்ரூட். கூடுதலாக புளிக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் முருகா. இனிப்பா நல்லா இருக்குமா? ஒன்றை கையில் தாங்க சாப்பிடுவோம். எவ்வளோ ஒரு பழம்? 100 ரூபா. ஓகே. ஆனால் இங்கே விலை குறைவாக இருக்குது. அங்கே என்ன சொல்ல தெரியலை வடி பெருசாக நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வாங்குறீங்களாங்க. பணக்காக இருக்கு. ஆனால் இது சாப்பிட்டா லிப்டிக் அடிக்க தேவையில்லைடாப்பா. இது சாப்பிட்டா லிப்டிக் அடிக்க தேவையில்லை. ஓ சும்மா சாப்பிட முடிஞ்சு நல்லா இருக்கும். இங்கே சத்தான பழம் உண்டு. இலங்கையிலையும் அங்கே உற்பத்திகள் நடந்து கொண்டு இருக்கு ட்ராகன் ஃப்ரூட். வட மாநிலத்திலே கணக்கு உற்பத்திகள் நாங்கள் பார்த்துருப்போம். எப்படி இருக்கு? என்ன இருக்கு? நல்லா இருக்கோ? ஆனால் டக்குண்டு சாப்பிடலாம். கஷ்டப்படுத்தவில்லை. இந்த பழத்தை மட்டும் பாருங்க எப்படி கிளறா இருக்குன்றது பாருங்க. டக்குண்டு சாப்பிடலாம். இது அந்த கத்தாழை பழம். கத்த என்ன வருது இல்லை புறங்க பாருங்க எங்க அது இனம் தான் இது. அது அந்த மேலே முள் இருக்கும். நாகதாளி நாகதாளி நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கும் மைக்கேல். பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள் அனைத்து கடைகளுமே ஒரே சந்தையிலேயே இருக்குது. வேறங்கோ ஒரு பஜார் ஒன்று தான் இது. இதில் பார்த்தா தெரியும். இந்த பாமசி இருக்குது, ஃபோன் கடை இருக்குது. அதாவது ஃபோன் மெரஞ்சால பலகாரங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு போக போறியா? இனிப்புகள் வீட்டுக்கு? அடே அம்மா அடிக்கடி வீடியோவில் சொல்லுவாடாப்பா பெரிய சமையல்காரண்டு. அதனால் ஆனால் ரெண்டாலும் பால் கோவாதுகள் எல்லாம் வாங்கிலாது அங்கே.
பால்கோ எல்லாம் வாங்கினா தான் நல்லா இருக்கும். பால்கோ வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்திர கடை இருக்குது. பாத்திர கடை அனைத்து கடைகளுமே பக்கத்தில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. இந்த மார்க்கெட்டு வந்தால் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வாங்குறீங்க? பால்கோவாவா? என்ன ப்ரைஸ் இருக்காங்க? இதுலேயும் இது கொடுக்குற இது என்ன இது? இது எவ்வளவு? பால்கோவா இருக்கா? இதாக இருக்கு, இந்த இருக்கு. எவ்வளவு ஒரு இது? 100 கிராம் 100 கிராம் 60 ரூபா. வாங்குவோமே. 4 பீஸ் வருமா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பீஸ் வருமா? 4 எனக்கு ஒரு 300 கிராம் தான். 300 கிராம். 300 கிராம். இது என்னது இந்த பச்சையாக இருக்கு? இது பால்கோவா மாதிரி தானே இருக்கும் சார். இதில் 300 கிராம், இதில் 300 கிராம், இதில் 300 கிராம் தாங்க. மற்ற கணக்க விஷயங்கள் இருக்குது, எல்லாம் கொண்டு போயிடாது. பால்கோவா தான் நான் கொஞ்சம் விலை கூட தெரியும் தானே. வாங்கி சாப்பிட்றேன்னு தானே கிடையாது அந்த மோர் கடையில். அதான் விலை கூட. இங்கே கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம். மற்றது முறுக்கு மிக்சர், இந்த முறுக்கு இருக்குது. மற்றது மிக்சர் இருக்குது. மற்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய பவுடா நினைக்கிறேன். வெங்காய பவுடா கணக்கு விதம் விதமாக இருக்குது. இது ஜிஞ்சர் கார்லிக் பவுடா, அதாவது கார்லிக் போட்டுருக்கு. கார்லிக்னு என்ன சொல்லுவோம்? உள்ளி பவுடா. இந்த அதே மாதிரி கணக்கு இருக்குது. கொஞ்சம் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அதில் மிக்சர்லேயே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல மிக்சர்லேயே. ஆனால் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் போல. ஃபோனை அப்படி வச்சுட்டு வாங்குவோமே நாங்கள். ஆனால் என்னன்றாப்பா பிஞ்சு போடுமேடாப்பா. பாப்போம் என்னன்ற. ஓகே, அங்கால இந்த மார்க்கெட் வந்தீங்களா? மார்க்கெட் பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அங்கால இப்போ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்க பொருட்கள் நாகப்பட்டினத்துலேயே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது சென்னையில் எடுக்கணும்னு. ஆனால் சென்னையில் தெரியல. இங்கே அதே விலை தான் கிட்டத்தட்ட. பெரிய விலை இல்லை, வித்தியாசங்கள் இல்லை. சின்ன சின்ன விலை வித்தியாசங்கள் இருக்கலாம். ஓகே, நாங்கள் போக சந்திப்போம். இதில் மரக்கரை கடை ஒன்று இருக்குது. இலங்கையிலேருந்து நாகப்பட்டினம் வந்தீங்கன்னு சொன்னால், இல்லை நான் சொன்ன மார்க்கெட்டு வந்தீங்கன்னாலே சரி. இதில் பாருங்க, இதில் ஜோதி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி இதில் ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. இதில் அனைத்து ஸ்வீட்ஸுமே இருக்குது. பாருங்க, இதில் மிக்சர் இருக்குது, இந்த இதில் அல்வா இருக்குது, பால்கோவா இருக்குது, அனைத்துமே இருக்குது. இந்த எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இந்த வெங்காய பவுடா இருக்குது. இந்த மாதிரி இப்படி இருக்குது. எல்லாமே அந்த கப்பலில் வராக்கள் இங்கே வாங்கி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது அவல் எல்லாமே சுட சுட இங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, சுட சுட எல்லா பொருட்களும் வந்து இறங்கி கொண்டு இருக்குது. இல்லை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே இங்கே தான். அதாவது இப்போ கிழங்கு பொரியல் சரி என்னென்றாலும் இங்கே தான் மேக் பண்ணினோம். அதாவது செய்யணும். என்னடா 1 ரூபாய் இங்கிலீஷ் வாயில் தடுமாறி கொண்டு வருது. மேக் பண்ணினோம். இந்த வேறங்கோ உங்கள் அதில் வேலைகள் நடந்ததில் இருக்கு. வேணும் தூள் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த இடத்துல. இது ஃபேஸ்புக்கா? அது இன்ஸ்டாவா? இன்ஸ்டா 70% ரெடி. இந்த விரையில் இந்த கட் பண்ணால் வடி அடிக்கலாமடாப்பா. % அடிச்சா வருது. இது ஃபேஸ்புக்கடா போல. இன்ஸ்டாகிராம் தான். என்ன உடனுக்குடன் ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உடனுக்குடன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் கிழங்கு பொரி. இது மரவள்ளியானா உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு பொரி இருக்குது. இதுவும் மசாலா போட்டு ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் மசாலா போட்டு கொண்டிருக்கேன் நம்ம பேரங்கோ. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பச்சை பட்டாணி இருக்குது. பச்சை பட்டாணி எல்லாம் மசாலா போட்டு இந்த காய வெட்டி இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இது கச்சான், அதாவது பவுடா மாதிரி கச்சான் பவுடா, உள்ளியும் கருவேப்பமில்லை எல்லாமே போட்டு எல்லாமே இங்கே தான் செய்யணும். அதால் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம். அங்கால பின்னுக்கு வேலைகள் நடக்குது. ரோஸ் எவ்வளோ? 100 கிராம் 30 ரூபாய். அங்கே என்ன விலை? அங்கே ரோஸ் கிடக்கோ இல்லையா? இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் அங்கே இலங்கையில் வர்றது கடினம். இந்த மாதிரி கஷ்டமா? கூட வரும். சரியான விலை கூட தான் வர்றது. இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. இங்கே கணக்கு பூக்கள் இருக்குது வேறங்கோ. இந்த இடம் ஃபுல்லாகவே பக்கத்தில் பூக்கடைகள்லாம் இருக்குது வேறங்க. இதில் சுத்த வர பார்த்தாலே தெரியும் பூக்கடைகள், மாலைகள். ஒரு செவந்தியா? இந்த இதில் செவந்தி 15 ரூபாய். இதில் மாலை கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல கணவர் 2 மாலை கட்டி கொண்டிருக்கணும். இந்த சுத்தர மாலை கடை தானே. இந்த இடம் ஃபுல்லாக மாலை கடை தான். பூக்களும் வாங்கலாம். டெய்லி அந்த மாலைன்றது பிஸ்னஸ். இந்த ஆக்கள் வாங்கி கொண்டு இருக்கணும். இந்த கோயிலுக்கோ இன்னொருத்துக்கோ சரி வாங்கி கொண்டு இருக்கணும்.